ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஓகேவா. இஸ்ரோக்கும் ஹெச்ஏஎலுக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஓகே, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கும் ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம். எதற்காக அப்படின்னா எஸ்எஸ்எல்விங்கிற இந்த லான்ச் வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவரை இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரோ தான் மேனுஃபேக்சர் பண்ணிச்சு. 3 லான்ச் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 2022 பிப்ரவரியில், பட் பார்ஷியல் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் மீதி ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இனிமே ஃபர்தராக இது எல்லாத்தையுமே வந்து ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் நடுவில் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை வந்து இஸ்ரோ வந்து ஹெச்ஏஎலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ யார் யாருக்கும் ஒப்பந்தம், எதற்காக ஒப்பந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒப்பந்தத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, அதாவது ஏற்பாடு பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ அதோட INSPACE ஓகேவா, இன்ஸ்பேஸ். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இது அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே வர்றது. ஸோ எதற்கு கீழே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, என்ன அமைப்பு? INSPACE இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். ஓகேவா. ஸோ இதோட ஜாப் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரமோட்டிங் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பிரைவேட் என்டிட்டிஸ், அதாவது இந்த மாதிரி ஹெச்ஏஎல் மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதும், பிரிட்ஜ் பிட்வீன் த இஸ்ரோ அண்ட் பிரைவேட் செக்டார். ஸோ இப்போ இந்த ஃபெசிலிட்டேஷன் நடந்துச்சு தெரியுமா, இந்த ஒப்பந்தம். அது எப்படி இஸ்ரோக்கும் பிரைவேட் செக்டாருக்கும் நடுவில், அதாவது ஹெச்ஏஎல் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களை வந்து நடக்கிறப்போ இது வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கும். எது இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது பிரைவேட் செக்டாருக்கும் இஸ்ரோக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ரெண்டையும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ கீ ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒப்பந்தம். ஓகேவா. இஸ்ரோக்கும் ஹெச்ஏஎலுக்கும் நடுவில் எஸ்எஸ்எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுக்கு அந்த டெக்னாலஜியை இஸ்ரோ வந்து ஹெச்ஏஎலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸு கீழே வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே டைரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.